காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, சோம்பு, பட்டை, 4 லவங்கம், 3 வரமிளகா காரத்துக்கு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். அரைச்ச விரதம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3 நல்லா போட்டு வதக்கிட்டு 3 தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தக்காளியை வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்ததும் இந்த அரைச்ச விழுதை ஊற்றி நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்தோடனே வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. உருளைக்கிழங்கு குருமா. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.